கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவை எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லி அவரை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் அருமையானவர்களே. இன்றைக்கு 292வது அவருடைய அனந்த ஞானம். தேவை எல்லாவற்றிற்கும் தேவன். மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றுக்கும், வரப்போகிற உலகத்திலே நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றிற்கும் நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்க, டேவிட் was so successful in the Old Testament. You know why? He had known this supply. தேவன் தனக்கு எந்தெந்த காரியங்களிலெல்லாம் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். விசுவாச வீரனாக எல்லாவற்றையும் சுதந்திரித்தான். ஆமென். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சான் பாருங்க. அதே போல தான் நீங்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க போகிறீர்கள் அருமையானவரே. அதே போல பவுல் எடுங்க. he was so successful in his career. ஏன்னா why? யாப்பா என்னுடைய நீடு எல்லாத்துக்கும் அவரே போதும். அவருக்கு வெளியே இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் யாவரும் எந்த ஆசீர்வாதத்தை தேட மாட்டீர்கள். ஏனென்றால் அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வீரனாகிய தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா? என்னென்ன சோர்ஸ் எல்லாம் அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஃபர்ஸ்டில் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்காக அவன் தேவனை எப்படி நம்பினான் என்று சொல்லி பார்க்கோமா? நீங்கள் இன்றைக்கி எந்த சிக்கலில் இருக்கிறீங்க? கோர்ட்டு வழக்கில் மாற்றி கொண்டு இருக்கிறீங்களா அருமையானவர்களே? அல்லது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீர்களா? கடன்காரங்க உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்களா? தேவனே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். நீங்கள் லகுவாக சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவீர்கள். தாவீது என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 16:8, Psalm 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன் எனக்கு எப்பொழுதும் பூரிப்பு? ஏன் எனக்கு களிகூறுதல்? ஏன் தெரியுமா? உங்களுக்கு இல்லாத வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. என்ன இருந்தது? அவர் எப்பொழுதும் நான் அவர் கூடையே வச்சிருக்கேங்கிறார். உங்களுக்கு எனக்கு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அவர் உனக்கு உள்ளேயே வாசம் பண்ணுறாருப்பா. இன்னும் அதர் வேர்ட்ஸ், நீ கர்த்தருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே உன்னை தூக்கி தனக்குள்ளே வச்சிருக்கிறாருப்பா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். அந்த தாவீதுக்கு அருளப்பட்ட அத்தனை கிருபைகளையும் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். அருமையான என்ன சொல்ற பாருங்க, 24/7 I am connected always with the El Shaddai God. அந்த எல்ஷடாய் தேவனோடு எனக்கு எப்பொழுதுமே கனெக்ஷன் இருக்குப்பா. எனவே நான் எதற்குமே பயப்பட மாட்டேன். எதற்கெல்லாம பயப்படலை? ஒரு முறை கரடி வந்தது, பயப்படலை. அடுத்த முறை சிங்கம் வந்தது, பயப்படலை. அதுக்கப்புறம் ராட்சதன் வந்தான், பயப்படலை. அப்புறம் ஒரு சேனையே வந்தது. சவுலுடைய சேனையின் கைக்கு தேவன் இவனை தப்புவித்தார். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1 Samuel chapter 17 verse 37, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அவன் தெளிவாக இருக்கான்.
என் பலத்தில் நான் என்ன செய்யலை, கரடியை ஜெயிக்கலை, என்னுடைய பலத்தில் நான் சிங்கத்தை ஜெயிக்கலை. அதே போல் இன்றைக்கு இவன் தலையை எடுக்க போகிறேன், இதுவும் என் பலத்தில் இல்லை என்று சொல்லி இந்த பாதுகாப்புக்காக தாவீதாலே தேவனை நம்ப முடியும் என்றால், உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வர உங்களாலே தேவனை நம்ப முடியும். ஸோ கிளியர் இட் இஸ். அவன் போய் ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்கள் செய்த தவறோ அல்லது செய்யாததோ ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க. தேவனை இப்படி உள்ள இழுத்து கொண்டு வாங்க அருமையானவர்களே, தேவனை இழுத்து கொண்டு வாருங்கள். ஏன்? அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பேன். ஏன்? இஸ் மை ப்ரொடெக்டர். அவர் என்னை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் இப்படி தேவனை சரியாக அறிந்து விசுவாசித்தார்களோ அத்தனை பேரையும் பரலோகம் பாதுகாத்ததா இல்லையாங்க? யோசித்து பாருங்க. அமீபேலேக்கு ராஜா தூக்கிட்டு போயிட்டான், பார்வோன் ராஜா தூக்கிட்டு போயிட்டான். யார? சாராள. அங்கேயும் தேவன் பாதுகாத்தாருங்க. உங்களை பாதுகாக்க மாட்டாரா? ஏன் நீங்க பயப்படுறீங்க? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. உங்கள் கால தாமதம் கேன்சல் ஆயிரும். சிலர் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைகிறீங்க, சரிங்களா? ஏதோ ஒரு கேஸ் பாருங்க. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பதாக போரூரில் ஒரு அம்மா 10 ஆண்டுகள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க, சரிங்களா? 15 நாட்களிலே தேவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அருமையானவர்களே. ஏன்? காட் இஸ் த ப்ரொவைடர் என்பதை என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு. வெரி இம்பார்ட்டன்ட். காட் இஸ் த ப்ரொவைடர். நான் போய் பேசுகிறேன், சிஸ்டர் 30 நாளில் இந்த 1 கோடி ரூபா கடன் அடையுது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னீங்க. 15 நாளில் தீர்ந்து போச்சு. ஏன்? முக்கியமான ஒரு ட்ரூத் இப்போ தான் சொல்ல போகிறேன். காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல். நேச்சுரல் வேல சிங்கத்தை கொல்லவில்லை, யார்? கரடியை கொல்லலைங்க. கோலியாத்தையும் சூப்பர் நேச்சுரலாக தான் கொண்டான். ஏன்? அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா சோர்ஸாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். இரண்டாவது பாருங்கள், முதலாவது தன்னுடைய பாதுகாப்புக்காக தேவனை இழுத்து வைத்துட்டான். ரெண்டாவது தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட என்ன சொல்கிறான் பாருங்கள். 23வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வாட் டஸ் இட் மீன்? கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அருமையானவர்களே. கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனவே எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வசனத்தில் ஒரு கண்டிஷன் இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. நீங்கள் என்னுடைய செய்தியை டெய்லி 2 செய்தி கேளுங்க. நீங்கள் கர்த்தரை நல்லா தேடுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை உங்களால் விசுவாசிக்க முடியும் அருமையானவர்களே. பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு வருமானம் 1 லட்சம் ரூபா தான், நான் வட்டியே 2 லட்சம் ரூபா கட்டணும், அப்போ நான் கடன் வாங்கினா தானே கட்ட முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, முட்டாளாக இருக்காத. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்குடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி சூப்பர் நேச்சுரல் வழி தான். தீர்க்கதரிசியின் மனைவி சாக போறா. கடன்காரங்க 2 பிள்ளைகளையும் கடத்துறதுக்கு வந்து வாசலில் நிற்கிறாங்க. எலியா என்ன தீர்ப்பு சொல்கிறான்? ஏம்மா உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? அவ சொல்கிறா, 1 குடம் எண்ணெய் தான் இருக்குங்க. தீர்க்கதரிசி சூப்பர் நேச்சுரலாக தீர்வு கொடுத்தானா, நேச்சுரல் தீர்வு கொடுத்தானாங்க? ஏம்மா எல்லா வீட்டில் உள்ள குடத்தை வாங்கி இதை ஊற்று, எல்லா குடமும் நிறைஞ்சிரும், அதை விற்று கடனையும் அடைச்சிரு, அதன் பிறகு வாழ்க்கை ஜீவனை பண்ணுங்கிறாங்க. இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். சி, காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். காட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் அருமையானவர்களே. அதனால தான் அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், பயங்கரமான அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறார் அருமையானவர்களே. ஆமென். ஆமாம், ஒரு சத்துருவோடு போராட வேண்டும்.
யார்? ஆட்டிடையன். அதற்கும் தேவனை சோர்ஸை எடுத்துக்கிட்டான் பாருங்க. எத்தனை பாடங்களை அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குல்லவா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தில் யார் எனக்கு சோர்ஸ்ன்னு அவன் சொல்கிறான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். வெற்றிக்கு சோர்ஸ் என்னங்க? கர்த்தருடைய நாமங்க. ஐ எம் so thrilled to meditate on David. பழைய ஏற்பாட்டில் பைபிளே கிடையாதுங்க. அவன் நம்புறான், எப்பா நீ பெரிய பெரிய ஆயுதங்களோட வர்றா, நத்திங் டூயிங். இவைகள் எல்லாவற்றை விட ஒரு பெரியவர் இருக்காருப்பா. அது யார் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறாருப்பா. அவர் என்ன? அவர் நாம மாத்திரம் போதும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, தாவீதை விட நீங்கள் அதிக வெளிச்சத்தில் இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி தாவீதுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? எப்படி தாவீதுக்கு இவ்வளவு ஃபெய்த் வந்ததுன்னு யோசித்து பார்த்தா, நான் வேடிக்கையாக சொன்னாலும் அதுதான் உண்மை. அருமையானவர்களே, அவனுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு அங்கே சபை என்று ஒன்று இல்லை. எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போறீங்க? அவன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போயிருந்தானே வைங்களா, என்ன ஆயிருக்கும்? ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், நான் பாவி, நான் தூசி, நான் ஆட்டிடைய, என்னையெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டாருங்கிற பொய்யை நம்ப வச்சிருப்பீங்க. கரெக்டாக இல்லையாங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆம் என்று சொல்லுவீங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துறதே அவிசுவாசம் நிறைந்த பிரசங்கத்தை கேட்டு தானேங்க. தேங்க் காட், அவன் காலத்தில் சபைன்னு ஒன்றும் இல்லைங்க. அவன் மாத்திரமல்ல, யோசேப்பு அப்படித்தான். எப்படி அவனால் தேவனை விசுவாசிக்க முடிந்தது? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு காலையில் இருந்த ஒரே பிரசங்கம் என்ன? நீங்கள் ஜெபிக்காவிட்டால் தேவன் உங்களை நேசிக்க முடியாது. முடிஞ்சு போச்சு. விசுவாசமாகிய கப்பல் சேதம். உங்களுடைய ஜெபம் போதாது, உங்களுடைய முழங்கால் தேய்ந்தது போதாது, உங்களுடைய உபவாசம் போதாது. இப்படி சொல்லி சொல்லி கடைசி சொட்டு விசுவாசத்தையே உரிந்து விடுகிறார்களா இல்லையா? அருமையானவர்களே, நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேங்க. 40 வருஷம் பெந்தேகோஸ்தே சபைக்கு போனேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நானும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரூ மக், தேங்க் காட் ஃபார் பால். என் கண்ணை திறக்க எங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் பேர் தான் ஆண்ட்ரூ மக்குங்க. பவுலுடைய வெளிப்பாடை எடுத்து புஸ்தகமாக எழுதினார். ஒரு கல்லூரியை நடத்துகிறார். அதில் சேருங்க. கேரிஸ் பைபிள் காலேஜ் ஒரு 100 லாங்குவேஜில் நடக்குது, தமிழில் நடக்குது, ஆங்கிலத்தில் நடக்குது, ஆன்லைன் கோர்ஸ் இருக்குதுங்க. அந்த தாவீதுக்கு கிருபையாக அருளப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் கெயின் பண்ணிடுவீங்க. அது என்ன செய்யும்? எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து கொள்ள செய்யும். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவை எல்லாவற்றிற்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். பாதுகாப்புக்கு தேவன் போதுமானவராக இருந்தார். அங்கே சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் அவனை தப்புவிக்க தேவன் போதுமானவராக இருந்தார். வெற்றி, அந்த கோலியாத்தை பார்த்து ஒரு சேனை 40 நாட்கள் நடுங்கி போயிருக்கிறது. அங்கே வெற்றியை சுதந்தரிக்கவும் தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் போதுமானதாக இருந்தது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அப்போ இப்போ இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என்ன நீடில் இருக்கீங்க? வாட் எவர் மேபி தட். ஃபைனான்ஸா வேணுமா? ஹெல்த் வேணுமா? குடும்பத்திலே சமாதானம் வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? உங்கள் கணவன் குடியிலிருந்து வெளியே வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய நாமம் போதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் வேலை செய்யுங்க. சிங்க கபிக்குள்ளே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய நாமம் போதும். சீருகிற நெருப்புக்குள்ளே உங்களை தூக்கி போட்டாலும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் போதும். அருமையானவர் சொன்னது யாருங்க? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார. இதை தாவீது அவ்வளவு அறிந்திருந்தால் எவ்வளவு அழகா சொல்ற மாதிரி, எப்பா நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வர்றா, எனக்கு இது எதுவுமே வேண்டியதில்லை, ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் எனக்கு இன்றைக்கு வெற்றி தரும் என்று அந்த வனாந்தரத்தில் ஆட்டு இடையனாலே நம்பி கொக்கரிக்க முடியும் என்றால், முழங்க முடியும் என்றால், நம்ம எப்படி முழங்கணுங்க?
தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? அருமையானவர்களை, ஏன் நடுத்தருவில் நிற்கிறீங்க? நன்மையும் கிருபையும் தொடருவதற்கு பதிலாக நாயும் பேயும் ஏன் தொடருதுங்க? உங்களால் கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அறிந்து கொள்ளவில்லை நீங்கள். அருமையானவர்களே, அருமையாக கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளை கொடுத்திருக்கிறார். இது எதுவுமே அவனுக்கு கிடையாதுங்க. அவன் அந்த போடுறான் பாருங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னொன்று பாருங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் தேவனை கொண்டு வர்றான் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியலி பிலோவட். அவன் மனைவிமார்களே தள்ளிட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் உடனே அழலை, சிம்பிளாக கேட்குறாப்பா, நான் போகலாமா? என் பிள்ளைகள் மனைவியை திருப்பி கொள்ளலாமா? வாசிக்கவா உங்களுக்கு? 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 2 மற்றும் 4வது வசனங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 23 verses 2 and 4. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் பாருங்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24/7 உங்களோடு தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அருமையானவர்களே, துர்ச்செய்தியை பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்காதீங்க, அவிசுவாசத்தை கட்டவிழ்க்கிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. நல்ல செய்தியை போதிக்கிற பிரசங்கிமார் யார் என்று கண்டுபிடிங்கள். தேவன் அநேகரை எழுப்பி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள், 8வது வசனத்தில் பாருங்கள், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்றார். ஐயா, அவர் ஆலோசனை கர்த்தர். அருமையானவர்களே, ஆலோசனையில் சிறந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ. அப்போ இல்லை, இன்னைக்கு தலைப்பு என்ன? உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸா, ஆலோசனையா, ப்ரொடெக்ஷனா, ப்ரொமோஷனா, தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு கேரக்டர் இருந்து படிப்போமா? பால் என்கிற கேரக்டரை எடுத்துக்கொள்வோம். இன்னொரு 7-8 நிமிடங்கள். அருமையானவர்களே, அவன் பாருங்க, தனக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்று அறிந்ததுனால என்ன முழக்கமிடுகிறான் வாசிக்கட்டுமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். He is my source, he is my all sources. எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமான. அதான் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிறார். எதனெல்லாம் பலப்படுத்துகிறார்? எனக்கு தேவையான தைரியம், எனக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், எனக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், எனக்கு தேவையான ப்ரொமோஷன், எனக்கு தேவையான வெளிப்பாடு, எனக்கு தேவையான ஜெயம், எல்லாவற்றையும் தேவனே. யாரு? இஸ் சோ ஸ்பெசிஃபிக். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே துன்பம், பசி, சிறையிருப்பு, நிராகரிப்பு, மரண சூழ்நிலை யாவற்றுக்கும் தேவனிடத்திலிருந்து சோர்ஸை பெற்றுக்கொண்டான். எங்கேயும் அது கிடைக்குங்க, எங்கேயும் கிடைக்கும். ஆமாம், குழிக்குள்ளேயும் கிடைக்கும், சிறைச்சாலைக்குள்ளேயோ சிங்கக்கெவிக்குள்ளேயோ எல்லா இடமும் அவருடைய புரோவிஷன். அது என்ன புரோவிஷன்? அவர் உன்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அருமையானவர்களே,
பாருங்கள், தேவன் அவனுக்கு என்னவெல்லாம் இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு? ஐ ஹவ் எவ்ரிதிங் எனஃப். நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர். எதுலெல்லாம் பாருங்க, என்ன சொல்றேன் பாருங்க, எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ட்ரூத் அருமையானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய பேச்சு, தன்னுடைய பிரசங்கம் எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பார்ப்போமா? என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. என்ன சொல்றார் தெரியுமா? அவர் எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட்டை அவர் தான் தராரு என்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அருமையானவர்களே, அங்கே 2 கொரிந்தியர் 4:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:7 அவர் என்னெல்லாம் எனக்கு தர்றான்னு நம்புறான் பாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலரை வாசிக்கலாம். பவுலுடைய கரத்தினாலே தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்தார் என்று எழுதியிருக்குது. அந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களுடைய சோர்ஸ் இல்லைப்பா, தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் மண்பாண்டம், எனக்குள்ள அதுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சிருக்கிறாருங்க. ஆகையினால் தான் அந்த பலன் எருசலேம் துவைக்க இல்லிரிக்க வரைக்கும் சபைகள் நாட்டு அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஐத்துகுவை உயிரோடு எழுப்ப அது போதுமானதாக இருந்தது. வேதத்தில் உள்ள 12 புஸ்தகங்களை எழுதுவதற்கு அந்த மகத்துவமான வல்லமையை எடுத்துக்கிட்டான். இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் மீ. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உங்கள் எல்லாருக்கும் அந்த மகத்துவமான வல்லமை ஆயத்தமாக உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடக்கூடிய கலையை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள என்னுடைய செய்தியை கேட்கணும். ஆமென். ஒரு அம்மா கூப்பிடுறாங்க எங்க பெங்களூர்ல இருந்து, ஐயா என் புருஷன் இறந்து போயிட்டாரியா, சொல்லுமா என்னாச்சு, எழுப்பணுமா? இல்லை நானே எழுப்பிட்டேங்கிறாங்க. மகத்துவமான வல்லமை. நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டால் உங்களுக்குள்ள புதுசாக வல்லமை வர்றதில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை பற்றிய நாலேஜ் வருது. உங்கள் நாவில் இருக்கிற வல்லமை குறித்த அறிவு இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற வல்லமையை குறித்த அறிவு இருக்குது, உங்களுடைய பேனாவில் இருக்கிற வல்லமையை குறித்த அறிவு இருக்குது, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற வல்லமையை குறித்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதைத்தான் பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த மகத்துவம் உள்ள வல்லமையை என்னால் உண்டாகலப்பா, என் பேனாவில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அருமையானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? தொடர்றீங்களா? யூ ஆர் ஏ வேர்ல்டு ஷேக்கர். ஒரு 3 நேரம் தொட்டு கையை எடுங்க, பொத்துன்னு கீழே விழுவீங்க. அந்த கேன்சர் கட்டி அப்படியே மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர், ஏன் அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? மகத்துவம் உள்ள வல்லமை. அவர் தான் சோர்ஸு. என்னுடைய தேவை எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுலுக்கு வெளிப்பாடு வந்ததுனால தான் வெளுத்து கட்டினான். என்னெல்லாம் வெளுத்து கட்டினா? 12 புஸ்தகங்களை எழுதக்கூடிய ஆற்றல் வந்தது, வெளிப்பாடு வந்தது. சிறைச்சாலையிலும் சிரித்து கொண்டிருந்தான், கப்பல் சேதத்திலும் சிரித்து கொண்டிருந்தான், அகிரிப்பா ராஜாவின் அரண்மனையிலையும் ஜாலியாக இருந்தாங்க. ஏன்? எப்போ எனக்குள்ள ஒரு பவர் வந்துட்டே இருக்குப்பா. ஹல்லேலூயா. இன்னொன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, அந்த மகத்துவம் உள்ள வல்லமையாக தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:24 எழுதுகிறார். அவர் தேவ பலனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகத்துவம் உள்ள வல்லமை இல்லை? என்ன அழகான வார்த்தையெல்லாம் போடுறாரு பாருங்க அருமையானவர்களே. ஆமேன் ஆமேன். ஐயா, அவர் ப்ரெசன்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, ஃபியூச்சருக்கும் அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. முக்காலத்திற்கும் தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி கடந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்துக்கு மாத்திரமல்ல,
தேவன் சொல்லியிருக்கிறபடி நாம் யாவரும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே வாழப்போகிறோம். அதற்கு உங்களுக்கு தேவையான காண்டாமிருகத்திற்கொத்த பலனாக தேவனே இருக்கிறார். உங்கள் கால்களை மான் கால்களைப் போல பலப்படுத்த தேவனே இருக்கிறார். அருமையானவர்கள், ஏனென்றால் அப்படித்தான் அவர் எழுதி தந்திருக்கிறார். கடைசியாக பாருங்க, எபேசியர் 2:8 அவர் என்ன சொல்லுகிறார்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது கிஃப்ட், இது இலவசம். அருமையானவர்களே, இதுவும் தேவனிடத்தில் தான் வந்ததுங்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அருமையானவர்களே, நீ ஏன் சோர்ந்து போகிறீங்க? நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? என் கடன் பரீட்சையிலேருந்து எப்படி வெளியே வருவேன்? அதை மறந்துடுங்க. அதை மறந்து விட்டு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சோர்ஸை பற்றி தியானியுங்க. என்னுடைய செய்திகளை கேளுங்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு தேவையான எதுவுமே வெளியே இருந்து வர வேண்டியதில்லை, தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த தேவனும் சகல ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 7:38, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரும், ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழ்வீர்கள். தேவன் இதை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேசுவார். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக. பிசாசை இவர்களை நீ ஏமாற்ற முடியாது. இவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து இவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பார்கள். ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம், வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி, ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப், ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.